வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது சிஎன்சி மிஷினில் எவ்ரி 6 மந்த் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி டெய்லி மெயின்டெனன்ஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோவை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். Point number 1, clean hydraulic power pack and suction strainer. ஸோ 24/7 வந்து மிஷின் ரன் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி 6 மந்த் நம்ம சக்ஷன் ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுபோக ஆயிலோட விஸ்காசிட்டி, அப்புறம் வந்துட்டு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அந்த எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ரொம்ப புவர் கண்டிஷன் ஆயிடுச்சு, ஆயில் மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக ஹைட்ராலிக் பவர் பேக்குக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வோ சிஸ்டம் 68 அப்படிங்கிற ஆயில் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இல்லை ரெக்கமெண்டட் ஆயில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹைட்ராலிக் பவர் பேக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆயில் வந்துட்டு எத்தனை கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது சர்க்யூட்டில் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை வேறு ஏதாவது ஓரிங்ஸ் ஏதாவது போயிருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அதை மாற்றிட்டு டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சிஎன்சி மிஷினில் எவ்ரி 6 மந்த் நம்ம செக் பண்ணும்போது பாயிண்ட் நம்பர் 1ல் பவர் பேக், அப்புறம் வந்து செக்ஷன் ஸ்ட்ரெயினர்லாம் க்ளீன் பண்ணி போடணும், ஆயில் லெவல் செக் பண்ணணும், ஆயில் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் 1ல் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, க்ளீன் கூலண்ட் டேங்க் அண்ட் சிப் கன்வேயர். இதுவும் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் 24/7 டே அண்ட் நைட் மிஷின் ரன் ஆகுது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேஸ்ட் அயர்ன் ரன் பண்ணுறாங்க மிஷினில் அப்படின்னா கம்பல்சரி கூலண்ட் டேங்க் க்ளீன் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேஸ்டிங் பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் லோட் ஆயிரும். ரெண்டாவது அந்த கூலண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு மாறிடும். ஸோ அதனால் எவ்ரி 6 மந்த் நம்ம வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி கூலண்ட் டேங்கை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது கூலண்ட்டை ஃபில் பண்ணி தான் நம்ம மிஷின் ரன் பண்ணணும். அடுத்தது சிப் கன்வேயரும் அதே மாதிரி தான். டே அண்ட் நைட் வந்து மிஷின் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில மிஷினில் சிப் கன்வேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிப் கன்வேயர் டே அண்ட் நைட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த செயினில் வந்து லூப்ரிகேஷன் பண்ணுறது, க்ரீஸிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வெளியே மிஷின்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ப்ராப்பராக அதில் சிப்ஸ் ஏதாவது மாட்டியிருக்கா, இல்லை ஸ்க்ராப் ஏதாவது மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப்ரிகேஷன், க்ரீஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினோட ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 2ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, க்ளீன் ஆல் கூலண்ட் பம்ப்ஸ். ஓகே, டேர்னிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1 or 2 பம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே விஎம்சி, ஹெச்எம்சி அந்த மாதிரி மிஷின்லாம் வந்து பார்த்தோம்னா மல்டி கூலண்ட் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டி ஸ்டேஜ், சிங்கிள் ஸ்டேஜ் இம்பலர் யூஸ் பண்ணுற மாதிரி பம்பும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் கம்மியான இடத்துக்கு சிங்கிள் ஸ்டேஜ் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரெஷர் அதிகமான தேவையான இருக்கிற இடத்துல மல்டி ஸ்டேஜ் பம்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது 24/7 ஒரு கேஸ்டிங் வந்து ரன் பண்ணுற மிஷினாக இருந்தது அப்படின்னா கம்பல்சரி எவ்ரி 6 மந்த் வந்து கூலண்ட் டேங்க் க்ளீன் பண்ணும்போதே இந்த இம்பலரும் ப்ராப்பராக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கேஸ்டிங் ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பவுடர் ஃபார்ம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பலரை சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்படி அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி இம்பலரோட டிஸ்சார்ஜ், அதாவது அவுட்புட் நம்ம ப்ரெஷர் வந்து அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம மறுபடியும் அசம்பிள் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர், பம்போட ப்ரெஷர் வந்து நல்லா டிஸ்சார்ஜ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதான் பாயிண்ட் நம்பர் 3ல் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 4, லூப்ரிகேஷன் டேங்க் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஷிஃப்ட்டில் வந்துட்டு நம்ம ஆயில் ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம் லூப்ரிகேஷனுக்காக. ஒரு டைமில் டேங்க்கில் என்ன ஆகும்னா பாட்டமில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம எவ்ரி 6 மந்த் நம்ம மிஷின்லேருந்து லூப்ரிகேஷன் டேங்கை தனியாக எடுத்து ப்ராப்பராக டிஸ்மேண்டில் பண்ணி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் டேங்க்லேருந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் புது ஆயில் ஃபில் பண்ணி நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டேங்க் க்ளீன் பண்ணும்போதே
அந்த மோட்டருக்கு பாட்டம் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பம்ப் இருக்கும். பம்புக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா சக்ஷன் ஸ்ட்ரெயினர். ஸோ இது வழியாக தான் நம்ம ஆயில் வந்து சக் பண்ணோம் பம்பு. ஸோ அந்த ஸ்ட்ரெயினரும் ப்ராப்பராக டீசலில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம எவ்ரி 6 month நம்ம டேங்க் அண்ட் சக்ஷன் ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணி போடுறனாட்டிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கேட்ரேஜ் வந்து நமக்கு லைஃப் அதிகமாக வரும். இப்போ மிஷினில் லூப்ரிகேஷன் கேட்ரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் 0.25 cc 0.1 cc அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் 2 டைப் இருக்குது, வித் ஃபில்டர் வித்தவுட் ஃபில்டர்னு சொல்லிட்டு. ஸோ வித் ஃபில்டர்னால் பிரச்சனை இல்லை. வித்தவுட் ஃபில்டர்னால் நமக்கு என்ன நடக்கும்னா, இங்கே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே வந்துட்டு எல்எம் கைடு வேவ்ஸ் அப்புறம் வந்து பால் ஸ்க்ரூவில் அப்படியே போகும். ஸோ அதனால் எவ்ரி 6 month ப்ராப்பராக லூப்ரிகேஷன் டேங்க் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயினர் எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போடணும். ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 4ல் சொல்லியிருக்காங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம சிஎன்சி மிஷினில் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறனாட்டிக்கு நமக்கு ஓவரால் டைமில் நம்மளோட சின்ன சின்ன பிரேக் டவுன்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம சேனலில் நிறைய எபிசோட் சொல்லியிருக்கோம். டெய்லி மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும், வீக்லி மெயின்டெனன்ஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ். ஸோ இதை மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.